ஹாப்பி டீச்சர்ஸ் டேங்க எல்லாத்துக்குமே. நான் இன்னைக்கு பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா சாட்டர்டேக்கான ஒரு ரெசிபி தான். பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். சுடுதண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. இதில் இந்த சுடுதண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 3 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிறேங்க. இந்த பால் நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவை குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்ததை இந்த பாலில் இப்போ சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 4 ஏலக்காய், தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. அப்போ தான் இந்த அரிசி மாவெல்லாம் கொஞ்சம் வெந்து வரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் நட்ஸ் நான் முந்திரி போட்டுக்கிறேன். எது இருக்கோ அது நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பரான ஒரு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பாய் பாய்.